இப்போ நம்ம ஒரு சமதளத்தில் இருக்கோம். அதுவே ஒரு மலையில் இருந்தால் அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப கோல்டாக தானே இருக்கும். ஆனால் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? மலையில் இருக்கும்போது தானே நம்ம சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருப்போம். அப்போ ஏன் அது இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குன்னு? அறியாததை அறிவோம். அறிவுசார் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று ஒரு புதிய தகவல். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம கிராவிட்டி எல்லா பொருளையும் தரை நோக்கி இழுக்குதோ அந்த மாதிரி காற்றையும் இழுக்கும். அதனால் அதிகப்படியான ஏர் மாலிகுல் வந்து மோஸ்ட்டாக சமதளத்தில் தான் இருக்கும். நம்ம பொதுவாக டைரெக்டாக சூரிய ஒளி நம்ம மேலே பட்ட உடனே சூடாகிறது கிடையாது. நம்ம சுற்றி இருக்க ஏர் மாலிகுல் தான் நம்மளை சூடாக வச்சுக்குது. அந்த மாதிரி கம்மியான ஏர் மாலிகுல்ஸ் தான் மலை மேலே இருக்கனால நம்ம அதிகப்படியாக சூடாகிறது இல்லை. எந்த அளவுக்கு உயரத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் குறையுங்கிறத ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுதான் நார்மல் லேப்ஸ் ரேட். அதாவது ஒவ்வொரு 1000 மீட்டர் அதிகமாக 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஊட்டி மாதிரி மலைப்பரப்பில் ஏன் ஹீட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே மாதிரி சமதளத்தில் ஏன் ஹீட் அதிகமாக இருக்குன்னு. தேங்க்யூ.